ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி காயு. இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் இதில் தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே நம்ம ஊற வச்ச பருப்பை போட்டு அரைக்கணும். தண்ணியெலாம் விடக்கூடாது. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிப்போம், எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சோண்டு நறுக்கின வெங்காயம், ஒரு பாதி நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இறுக்கி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு பதத்தில் பிடிச்சா போதும். இல்லைன்னா ரொம்ப டைட் ஆகிட்டு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நம்மளுக்கு பிடிக்கிற பதத்தில் சாஃப்டாக பிடிச்சி உருண்டை வர அளவுக்கு பிடிச்சி வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இதையும் ஊற வச்சுப்போம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம். கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நல்லா செவந்த பிறகு வெங்காயமும், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கின வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுப்போம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து ஊற்றிப்போம். புளியை நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் வச்சுருக்கேன். அதிலே தனியாவும் மிளகா எல்லாமே கலந்தது. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக உள்ளே பொறுமையாக இறக்கி விட்டுருவோம். போட்டுட்டு உருண்டையை உடனே கிளறி விடக்கூடாது, உடஞ்சிரும். அது கொஞ்சம் அந்த சூடில் வெந்த பிறகு தான் நம்ம லைட்டாக கொஞ்சம் எடுத்து விடணும். அதனால் அப்படியே லைட்டாக எடுத்து மேலோட போட்டுங்க. கலக்கி விடாமல் மேலோட போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம எல்லா உருண்டையும் போட்டு லைட்டாக அந்த மேலே இருக்க உருண்டை தெரியுது பார்த்திங்களா, அதில் மட்டும் லைட்டாக குழம்பு படுற மாதிரி மேலோட லைட்டாக குழம்பு மட்டும் அது மேலே போட்டு விட்டுருவோம். இப்போ அதை கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா உருண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா உருண்டையும் பொறுமையாக வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கிளற வேணால் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து விடுங்க. வெந்துடும், அதனால் உடையாது அவ்வளோ சீக்கிரம். வெந்து நல்லா ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கும் குழம்புல இருந்து. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக் டு பேக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.